அதிமுக பெயர் சின்னம் கொடி ஆகியவற்றை ஓபிஎஸ் பயன்படுத்த தடை விதிக்க கோரி இபிஎஸ் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பானது தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, வழக்கின் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதிமுக கொடி சின்னம் மற்றும் லெட்டர் ஹெட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை வைக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அதிமுக கொடி சின்னம் மற்றும் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை வைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் மனு மீதான விசாரணை நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்று நடைபெற்றது. அப்போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் மற்றும் அப்துல் சலீம் ஆகியோர் வாதங்களை முன்வைத்தார்கள். அதிமுக பொதுக்குழு தொடர்பான இடைக்கால கோரிக்கையை தான் உச்சநீதிமன்றம் நிராகரித்ததாகவும், நிலுவையில் உள்ள மூல வழக்கை தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளதாகவும், ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் கட்சியில் இருந்து சிலரை தான் நீக்கியதாகவும், அதற்கு தனக்கு முழு உரிமை உள்ளதாகவும் பன்னீர்செல்வம் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. தனக்கு பின்னால் ஏராளமான தொண்டர்கள் உள்ளதால் அவர்கள் அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதால் தனக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் கூறப்பட்டது. ஏற்கனவே நிலுவையில் உள்ள இந்த மூல வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எதிர்கட்சிகளை வீழ்த்துவதற்காகத்தான் கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதாகவும், அதற்கு தொண்டர்களை சந்திப்பதற்கான சுதந்திரம் தனக்கு வேண்டும் எனவும் பன்னீர்செல்வம் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் கட்சியின் சின்னம் கொடியை பயன்படுத்த தங்களுக்கு தடை விதிக்கப்பட்டால் தேர்தல் ஆணையத்தை நாட முடியாத நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி தேர்தல் ஆணையத்தில் வழக்கு ஏதும் நிலுவையில் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். தேர்தல் ஆணையத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாக பன்னீர்செல்வம் சார்பில் பதிலளிக்கப்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வாதத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் பதிலளித்திருந்தார். இடைக்கால கோரிக்கையை நிராகரிக்கும் போது மூல வழக்கை தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடுவது வழக்கமான நடைமுறைதான் என தெரிவித்த அவர், பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது தவறு என எந்த நீதிமன்றம் சொல்லவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒருங்கிணைப்பாளர் என ஓ பன்னீர்செல்வம் தன்னை அழைத்துக் கொள்வதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எனவும், ஆனால் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என அழைப்பதை தான் எதிர்ப்பதாகவும், வேண்டுமானால் வேறு கட்சி தொடங்கி ஒருங்கிணைப்பாளர் என ஓ பன்னீர்செல்வம் அழைத்துக் கொள்ளட்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை நீதிபதி சதீஷ்குமார் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். ரவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.